பக்கம் டிஐஜி வந்துட்டு இப்படி இது பண்ணிட்டீங்களே, நீங்கள் எதுக்காக அங்கே போய் கேட்கணும், அப்போ என் பையனோட இது நிலைமை என்ன ஆகுது, என் பையன் எவ்வளோ கற்பனை பண்ணி வச்சுருக்கான் அப்படி இப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் இவங்க கம்பல்ஷன் நான் தான் போனேன், எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்போ உடனே வந்துட்டு இவங்க கல்யாணத்தை நடத்தி ஆகணும், முகூர்த்தம் பார்த்து எனக்கு தேதி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதானே மேடம், ஆனால் எங்களுக்கு நிறைய ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்கிறாரு. என்ன கண்டிஷன் சொல்லி கேட்க, இல்லை என்னோட பெரிய தங்கச்சிக்கும் வந்துட்டு அதே மேடையில் கல்யாணம் பண்ணணும், அதுதான் அவங்களுக்கு எந்த ஆச்சரியமும், எனக்கு அதை பற்றியெல்லாம் பிரச்சனையே கிடையாது, என் பையன் கல்யாணம் என் பையனோட ஆசை நடக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. சரிங்க மேடம், அப்போ நாங்கள் தேதி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா வீரா வந்துட்டு மேடம் சொல்கிறது பார்த்தீங்க பாருமா, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு நீ எனக்கு மருமகளாக போகிற, நீ எதுக்கு இன்னும் மேடம் சொல்லிகிட்ருக்க, அத்தன் கூப்பிட்டு உரிமையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி பூண்டி என்னடி அத்தன் கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சரிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே வெளியே வந்துட்டு வைஜெயந்தி வந்துட்டு சவுந்தரபாட்டி கால் பண்ணி இந்த மாதிரி தேதி குறித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் 1 வீக்கில் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே வந்துட்டு அப்படியே சந்தோஷமாயிடுறாரு அவர். எசுக்கியும் அந்த அத்தையும் வந்துட்டு இவர் ஏதோ நம்மளுக்கு வில்லங்கம் பண்ணுறதுனால தான் இவர் சந்தோஷப்படுறாருன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அப்படியா சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோனை வச்சுட்டு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்து இதுவெல்லாம் பண்ணுறாங்களான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், என்ன அவங்க ஏற்பாடு பண்ணாலும் வீரா கழுத்தில் தாலி கட்ட போகிறது சிவபாலன் தான், சிவபாலன் அந்த கல்யாணத்துக்கே வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சவுந்தர பண்ணி சொல்ல, கண்டிப்பாக என் மதனி வர வைப்பா, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி பாக்கியும் சொல்லிக்கினே அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா ரத்னாவை கூப்பிட்டுக்கிட்டு அறிவு வீட்டுக்கு போகிறதுக்காக வந்துட்டு சண்முகம் பரணி எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. அறிவு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்படியே டென்ஷனாக இது பண்ணால் அது பண்ணுன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அப்பா வந்துட்டு வெளியே பூ வாங்கினதுக்காக போயிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக எங்கள் ரத்னா ஃபேமிலி வந்துட்டு ரத்னாவும் மட்டும் அவங்க அம்மாவும் அறிவும் 2 பேருமே கூட்டிகிட்டு போக, நம்மளுக்கெல்லாம் இங்கே கவனிப்பில்லை போல், இது வாங்க போயிடலான்னு சண்முகம் சொல்ல, அப்படியெல்லாம் இல்லைப்பா வாப்பா ரத்னா, என்ன ரத்னா இப்படி இழைச்சி போயிட்டுருக்க அப்படின்னெல்லாம் அவங்க அம்மா கேட்டுட்ருக்காங்க. அப்புறமா காஃபியெல்லாம் அறிவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. எங்கள் அப்பாவை காணும்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, பூ வாங்கிட்டதுக்காக வந்துடுவாருன்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஆட்டோலேருந்து இறங்குறாரு. பார்த்தா கரெக்டாக நம்மளோட கதிரும், அதாவது ரத்னாவோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் வெங்கடேஷும் மாலத்தியும் வெயிட் பண்ணுறாங்க. நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், கதிரை லவ் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஓகே நம்ம சொல்லலாம். அவங்க அப்பா வந்து இறங்கின உடனே அவர் காலில் போய்ட்டு மாலத்தி விழுந்துடுறாங்க. ஏந்திரமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அந்த ரத்னா கிட்டே தான் வேலை, முதல்ல வந்துட்டு இந்த எசுக்கி கட்டிட்டு அந்த முத்துப்பாண்டியை தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அவங்க வீட்டில், அவ்வளோ சரின்னு தான் சொல்லியிருந்தா. அப்புறம் ஸ்கூலில் நான் வந்து சேர்ந்த பின்னாடி என்ன லவ் பண்ணேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். உங்கள் பையன் அறிவு வந்த பின்னாடி ஸ்கூல்லேயும் என் இடத்த தூக்கிட்டு அவனுக்கு கொடுத்தா, அதே மாதிரி லைஃப்லேயும் வந்துட்டு என் இடத்த தூக்கிட்டு அவனுக்கு கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. அது கேட்டவொன்னே அவங்க அப்பா செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஆமாம் நானும் வந்துட்டு இன்னும் உனக்கு என்னமோ பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, நான் தான் வந்துட்டு அவர் கூட ஸ்கூலில் வேலை செஞ்சவன், என்னை லவ் பண்ணார், இங்கே பாருங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ரத்னா வந்துட்டு ஒரு நாடகம் போட்டாங்க, கரண்ட் ஷாக் அடித்து இது பண்ணுற மாதிரி, அதுலேருந்து அவர் வந்துட்டு அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்ட்டு எனக்கு என் வாழ்க்கை வேணுன்ற மாதிரி சீன் போடுறாங்க. உடனே வந்துட்டு நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலையே படாத, நான் இருக்கல, நீ தைரியமாக இரு, நீ தான் என் வீட்டுக்கு மருமக அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே வெங்கடேஷனும் மாலத்தியும் சந்தோஷமாயிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.